أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. قال النبي صلى الله عليه وسلم: عليكم بقيام الليل فإنه دأب الصالحين قبلكم وقربة إلى الله تعالى ومنهاة عن الإثم وتكفير للسيئات ومطردة للداء عن الجسد، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபமார்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான உயர்வான கண்ணியமான செழிப்பான அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் அனைத்து படைப்புகளின் தீமைகளிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்குவது அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது என்ற நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துகள், அதனுடைய சோதனையிலிருந்தும் வந்த ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமான நல்ல காரியங்களை நிரந்தரமாக செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் குறிப்பாக இரவு நேர தொழுகைகளை அல்லாஹ் பேணி தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் 18 நாட்கள் நம்முடைய கடந்து போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமா இந்த வருடத்துடைய நோன்பு போய்கொண்டே இருக்குது. வாலிப காலம் முடிய போகுது. நோன்புக்கு நாளைக்கு நாளை பருத்தையோட வாலிப காலம் முடிஞ்சிட்டு அங்கே வயோதிக காலம் வந்துடும். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்வானாக. எஞ்சிருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த காலகட்டம், அந்த கடைசி 10 நாள் தான் ரமதான்லேயே மிக சிறப்புக்குரிய நாள். ரமதான்லேயே மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயுமே அது ஒரு சிறப்புக்குரிய காலம். அந்த இரவு என்பது அல்லாஹ் தஆலா அந்த இரவு நேரத்தில் அவனை வணங்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. கண்ணியமான தாய்மார்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி பட்டம் கிடைத்து வீட்டுக்கு வந்தப்போ
அல்லாஹு தாலா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வகை அறிவிச்சான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா. போர்வை போர்த்திருப்பவரை இரவு நேரத்தில் எந்திரிச்சு தொழுகுங்க. இல்லா கலீலா, கொஞ்சமாவது நீங்க தொழுகுங்க. நிஸ்வஹு அவ் இன்குஸ், அல்லது பாதி இரவு தொழுகுங்க, அல்லது அதை விட கம்மியா ஏதாவது ஒரு அளவு நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இதுதான் கடமையா இருந்துச்சு. கியாமுல் லைல், அதாவது இரவு தொழுகை தான் அவங்களுக்கு கடமையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருப்பாங்க. ஹிஜ்ரி 50, அதாவது நபிப்பட்டம் கிடைச்ச 50வது, அதாவது 10 ஆண்டு காலம் கழிச்சு தான் தொழுகையே கடமையாகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபர்லான தொழுகை வந்தது. அதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹஜ்ஜல் பிஹி நாஃபிலத்தன் லக் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது போல அதை நஃபிலாக ஆக்கி தந்தாங்க நம்மளுக்கு. அதுவும் கடமையா இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய சிரமமா போயிருக்கும். ஆனா நபிமார்களுக்கு அது கடமை. அது இரவு நேர தொழுகை என்பது நபிமார்களுக்கு அது கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இரவு நேர தொழுகையில தான் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு நிறைய கிடைக்கும். அல்லாஹுடைய நெருக்கம் அதுல தான் நிறைய கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களும் அதை தொழுது வந்திருக்கிறாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லுவாங்க. அதுல ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? என் அருமை மகனே, நீ வாழ்க்கையில இரவு நேர தொழுகை, அதாவது தஹஜ்ஜுடைய தொழுகையை நீ பற்றி பிடித்துக்கொள், அதை எந்த வகையிலையும் நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை நீ தொழுகுவது உலகத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்தான். உலகத்தையே ஆளக்கூடிய அந்த திறமையை கொடுத்தான், ஆற்றலை கொடுத்தான். உலகத்தையே அவர்கள் கட்டி ஆண்டார்கள். உலகத்தையே ஆண்ட மன்னர்கள்ல 4 பேர், 2 பேர் முஸ்லிம், 2 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள், காஃபிர்கள். ஆனா அந்த எல்லாரை விடவும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளையுமே ஆண்டார்கள். அவங்க மற்றவங்க எல்லாம் மனிதனை மட்டும்தான் ஆள முடிஞ்சது. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களை தாண்டி மிருகங்களை ஆட்சி செய்தார்கள், ஜின்களை ஆட்சி செய்தார்கள், வானம் பூமி உள்ள வஸ்துக்களை ஆட்சி செய்தார்கள். அதே போன்று என்ன, காற்றையும் அல்லாஹ் தஆலா ஆட்சி செய்ய வச்சான், கடலையும் அல்லாஹ் தஆலா ஆட்சி செய்ய வச்சான். அவர்களுக்கு எல்லாமே அடிபணிந்து நின்றது. அவ்வளவு பெரிய உன்னதமான ஆட்சி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு உண்டான காரணம் அவர்கள் இரவு தொழுகையை நிரந்தரமாக தொழுதார்கள் என்பதாகத்தான் ஹதீஸ்கள்ல, அதாவது தஃப்சீர்கள்ல நம்ம பார்க்கணும். வாப்பாகத்தான் எடுத்து சொன்னாங்க சிறுபிராயத்திலே, மகனே, என் அருமை மகனே, வாழ்க்கையில நீ இரவு நேர தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையை நீ விட்டுறாத அப்படின்னு சொன்னாங்க. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இரவு தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா புத்த மின் ஸலாத்தில் பிலைல், இரவு நேர தொழுகையை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள். வலவ் ஹல்ப ஷாத்தின், ஒரு ஆட்டுடைய மடுவிலிருந்து பால் கறக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அதுலயும் நீங்க 2 ரக்காத்தை தொழுதுருங்கண்டாங்க.
உங்களால எந்திரிச்சு தொழுக முடியல, தூங்கிட்டீங்க. இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுகணும். அது அந்த டைமிங்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா என்ன, இரவு நேரத்து கடந்து போச்சு. பாங்கு சொல்றதுக்கு சிறிது நேரம் தான் இருக்கிறது. ஒரு ஆட்டிலிருந்து பால் கறக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம்? அந்த சிறிய நேரம் இருந்தாவது நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 2 ரக்காயத்தை நீங்க தொழுகிறது. சின்ன சின்ன சூறாவது அது ஒரு நிமிஷம் இருந்தாலும், நம்முடைய கணக்குல நம்ம சொல்ல போனோம்னு சொன்னா 1 நிமிஷம் இருந்தாலும் அந்த 1 நிமிடமாவது நீ எந்திரிச்சு உன்னால 2 ரக்காத் தொழ முடியும்னா டக்குனு ஒழு செய்து நீ தொழுதுக்கோ என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு பெரிய அது முக்கியத்துவம் இருக்கும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு மட்டும் நிக்கல, நீ இரவு தொழுகையை நீங்கள் கடைபிடித்து பற்று பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், அது நல்லடியார்களுடைய பண்பாக இருந்தது, பழக்க வழக்கமாக இருந்தது, ஒழுக்கமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் இரவு தொழுகையை கண்டிப்பாக தொழுதுதான் ஆவாங்க, தொழுகாம இருக்க மாட்டாங்க. இரவு தொழுகை தொழக்கூடியவன் அவன் நல்லடியாராகத்தான் இருக்க முடியும். வேற அவன் பாவம் செய்யக்கூடிய இருக்க முடியாது. என்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகா சொல்லிட்டு வர்றாங்க. இரவு தொழுகை எவன் தொழுகிறானோ அவன் நல்லவனாகத்தான் இருக்க முடியும், அவன் தீயவனாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் தொழுகுவது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ரொம்ப முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் எந்த தொழுகை தெரியுமா? இரவு நேர தொழுகை என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்றது, பயான்ல சொல்றது. ஒரு மனிதன் 5 வேளை தொழுகிறான்னு வைங்களேன், 5 வேளை 5 வக்து தொழுகிறான்னா அது அவனுடைய கடமை. அந்த 5 வேளை தொழுகையை கரெக்டா நிரந்தரமா தொழுதுகிட்டு வர்றான்னா இந்த மனிதன் அல்லாஹ் மீது அன்பு வைத்திருக்கிறான், பயந்து தொழுகிறான் என்று அர்த்தம். ஏனென்றா 5 வேளை தொழுகும் போது தொழுதான் நன்மை, தொழுகலண்டா தண்டனை. கண்டிப்பா தண்டனை, கேள்வி கணக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு சரியான பதில் ரீசன் சொல்லணும்னு சொன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து இவன் தொழுகிறான், தண்டனை நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவன் தொழுகிறான். அப்ப அல்லாஹ் மீது இவன் அன்பு வைத்திருக்கிறான், இவன் பயந்து தொழுகிறான், இவன் அன்பு இருக்கிறனால அந்த சிந்தனை இருக்கிறனால இவன் தொழுகிறான். ஆனால் யாரு இரவு நேர தொழுகையை தொழுகிறானோ அவன் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லும் போதே அப்படித்தான் இருக்கும். அது எல்லா மனிதர்களும் தூங்கி கொண்டு இருக்கும் போது நீ எழுந்திருத்து தொழுகு என்று சொல்லுவார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசித்து பாருங்களேன் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு. அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல நம்மளை மட்டும் எழுப்பி விட்டு, ஏன்னா அந்த நேரத்துல தூக்கம் வர்றது நம்முடைய கையில் அல்ல, அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது கட்டுப்பட்டது. எல்லா மனிதர்களை போன்று நம்மளையும் தூங்க வச்சிருக்கிறான்ல. ஆனா தூங்க வைக்காம திடீரென்ற முழிப்பு என்ன செய்யலாம், எழுந்திருச்சு தொழுகணுங்கிற அந்த சிந்தனையை அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி தர்றவன் யார்? அந்த ரப்புல் ஆலமீன் தானே. அப்ப அவனுடைய அன்பு நம் மீது இருக்கிறனால தான் எல்லாரையும் தூங்க வச்சு விட்டு நம்மளை மட்டும் எழுந்திருச்சு நீ தொழுகு, ஏனென்றால் உன் வணக்கம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்கு உண்டான அடையாளம் இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை. தைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க, எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்க போகும்போது நீ மட்டும் எழுந்திருச்சு தொழுகு அப்படின்னு சொல்லி தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அது இரவு நேர தொழுகை இருக்கிறதுல இன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய நல் பழக்கம் அதுதான் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நல்லடியார்களுடைய பழக்கத்தை எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். ஃபர்தான தொழுகையை எப்படி பேணி தொழுகுவார்களோ, ஃபர்தான தொழுகையை எப்படி கவனமோடு தொழுவார்களோ அதே மாதிரி கவனம் செலுத்துவார்கள் இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அதுல கவனம் செலுத்துவாங்க.
பிரதான தொழுகை எப்படி பேணி தொழுவார்களோ அதே மாதிரியாக இரவு. இன்னும் சொல்ல போனால் சில அந்த நல்லடியாருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு நேரத்தில் அதிகமாக நின்று வணங்குவார்கள், குர்ஆனை நிறைய ஓதுவாங்க. ஒரு குர்ஆனை முடித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ரக்காத்திலேயே குர்ஆனை பாதி ஓதி முடித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. அவ்வளவு நேரம் நின்று வணங்குவார்கள், கணவனோட அனுமதியோடு செய்வாங்க. எவ்வளவு பெரிய அது நன்மை இருக்க போய் தானே அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் வணங்க வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அந்த வார்த்தையை சொல்வாங்க, வ குர்பத்துன் இலல்லாஹி தஆலா, அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி தருதுங்க. எல்லாரும் தூங்கும் போது நம்மளை மட்டும் எழுப்பி தொழுப்பா அப்படின்னு சொன்னா அது நெருக்கம் இல்லாம வேற என்ன இருக்க முடியும்? ஏன் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரம் அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திங்கட்கிழமை காலையில அதிகாலை நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்ததெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்திலே தான் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுத்தான். அல்லாஹுடைய நெருக்கம் அந்த நேரத்துல இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த நேரம், அதாவது தஹஜ்ஜுடைய நேரம்னா என்ன தெரியுமா? அந்த நேரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அந்த நேரத்தில் யாராவது என்னிடத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நான் கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் யாராவது என்னிடம் முசீபத்துகள் நீங்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? நான் அவருடைய முசீபத்துகளை சோதனைகளை அகற்றி விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் கையை நீட்டி சொல்லுவதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாருன்னா, அந்த நேரத்துல எந்திரிச்சு நம்ம கேட்டோம்னா என்ன கேட்டாலும் இங்க நடக்கும் தானங்க. அது நடக்காம இருக்குமா? வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் மன்றாடி கேட்டால் போதும், நிச்சயம் அல்லாஹு தஆலா தருவான். தராமல் இருக்க மாட்டான். என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய பார்த்துட்டேன். நான் கேட்டதை தருவான், கேட்டதையும் தந்து அதை தாண்டியும் அல்லாஹு தஆலா தருவான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் இருந்து நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்குகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ரெண்டு டைம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேச ஆசைப்படுறீங்களா? 2 டைம் இருக்குது. ஒண்ணு என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது அது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசுவதற்கு சமம். ஏன் தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் ஒரு மலக்கை எந்த ஒரு மனிதன் எழுந்திருத்து அவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வானோ, அவன் ஓத ஆரம்பித்து விட்டால், துஆ கேட்க ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை சாட்டி அவன் பேசக்கூடிய அந்த கேட்கக்கூடிய துஆக்கள் அவனுடைய வாயில் இருக்குல்ல, அந்த வாயோட இந்த மலக்குமார்களை மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா இவனோட வாயோட அவங்க வாயோட அப்படியே சேர்த்து ஒட்டி வைப்பாங்களாம். இவர்கள் கேட்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அந்த மலக்குடைய வாயில் போய் விழுகுமாம். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்களேன். நம்ம அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆவை சாதாரணமாக அங்கீகரிக்கப்படல. ஒரு மலக்கை நமக்கென்று நியமனம் செய்து அந்த மலக்கு நம்முடைய வாயோடு அவர்களுடைய வாயை வைத்து நாம் பேச 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 கேட்க கேட்க அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் கேட்க கேட்க அந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த மலக்குடைய வாயிலே போய் விழுகிறது. அந்த மலக்கு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார். அது அப்படி என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் தாய்மார்களே, அது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா யாருக்காவது? அந்த நேரம் எவ்வளவு புனிதமான ஒரு நேரம்.
பரக்கத்துள்ள ஒரு நேரம் அது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்லுவான், நிறைய இடத்துல இந்த மூமின்களுடைய பண்புகளை பத்தி சொல்லிக்கிட்டே வருவான். الصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. الصادقين والقانتين والمنفقين. الصادقين அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள், சதகா செய்யக்கூடியவர்கள். நல்லடியார்கள் அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ்வை நிரந்தரமாக நின்று வணங்கக்கூடியவர்கள். நம்முடைய அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து செலவு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில முடிக்குவான். யாரு தெரியுமா அவர்கள்? தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தரான். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரங்க? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் அல்லவா அது? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு நேரமாக இருக்க முடியும். அல்லாஹ் நம்மிடத்துல பேசக்கூடிய நேரம். இரண்டாவது என்ன தெரியுமா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதினால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் குர்ஆன் ஓதுறவருக்கு சலாம் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அல்லாஹ்விடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். யாராவது சலாம் சொன்னாலும் கூட குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியவர் பதில் சலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கும் போது மனிதனுடைய தொடர்பு எதற்கு? குர்ஆன் ஓதக்கூடிய ஒழுக்கத்தில் சொல்லி தருவார்கள். யாரும் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருப்பவருக்கு சலாம் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது தப்பு தவறி சொல்லிவிட்டால் ஓதிக்கொண்டு இருப்பவர் பதில் சலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஏனால் இவர் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிறார், அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லவா அது? அதைத்தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வுடைய பேசுவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒண்ணு என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் எழுந்திருத்து தொழுகுவது. இரண்டாவது என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதுவது. அப்ப இரவு நேரத்தில் எழுந்திருச்சு நம்ம தொழுகுவது இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய பேசுவதற்கு சமம் அல்ல, அல்லாஹ்வுடைய பேசிக்கொண்டு இருக்கிறோம். என்ன வேண்டாலும் கேட்கலாம் தாய்மார்களை, என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா தருவான் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் இது அந்த நேரத்தில் கேட்டு கேட்டு கேட்டுதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. அதாவது ஃபிரௌன் இருக்கிறான்ல, ஃபிரௌனுக்கு வாழ்க்கையில நிறைய நிஅமத் அல்லாஹ் கொடுத்தான், நிறைய நிஅமத்தை கொடுத்தான். அவன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட தலைவலியே வந்தது இல்லைப்பாங்க வரலாற்று. நோயே அவனுக்கு வந்தது கிடையாது. ஆள் வாட்ட சாட்டமான ஆளு, நல்ல உயரம், நல்ல பாடி, நல்லா சாப்பிடுவான், எந்த நோயும் அவனுக்கு வந்ததில்லை. அதனாலதான் அவனுக்கு என்ன வந்துருச்சு? அனரப்பக்கும் ஆளா, நான் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பெருமைத்தனம் வந்தது. ஏன் இவனுக்கு இவ்வளவு பெரிய நிஅமத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான்? எவ்வளவு பெரிய நிஅமத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்தான். ரெண்டாவது, அவனை கடல்ல தான் மௌத்தாக்குற, தரையில் அவனுக்கு அழிவு இல்லை, தரையில் அவனுக்கு அழிவு கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு தரையில் அழிவு கொடுக்கல? இந்த ரெண்டுக்கும் அழகான காரணம் சொல்லுவாங்க இமாம்கள். சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அவன் இரவு நேரத்துல அல்லாஹ்வை வணங்குவானா, யாருக்கும் தெரியாம தஹஜ்ஜுடைய நேரத்துல போய் அல்லாஹ்வை வணங்குவானா, வணங்கிட்டு கேட்குவானா, அல்லாஹ் நான் கேட்கறதெல்லாம் நடக்கணும். 3 காரியங்கள் சொல்லுவாங்க. அவன் இந்த பூமியில அவனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நிஅமத்தை கொடுத்ததற்கு, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததற்கு 3 காரணங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? இரவு நேரத்துல அவன் தொழுகுவான், இரவு நேரத்துல அல்லாஹ் வணங்கக்கூடியவனா இருப்பான். ரெண்டாவது, அவன் கரண்டக்காலுக்கு மேல ஆடை உடுத்துவான், இது அல்லாஹ்வுக்கு அவனுக்கு ரொம்ப பிடித்தது. மூன்றாவது, தாடி வச்சிருப்பான். ஆண்கள்னா தாடி வைக்கணும், அவன் நல்ல தாடி வச்சிருப்பான். இந்த 3 காரணங்களை எழுதுவாங்க. அவன் இரவு நேரத்தில் அவன் தொழக்கூடியவனாக இருந்தான். அவன் கேட்பானா, நான் நெயில் நதியில 6 தண்ணி ஓடணும்னா ஓடணும், ஓடக்கூடாதுன்னா ஓடக்கூடாது.
இதெல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அவனுக்கு. அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்தது அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், இவன் அந்த சிம்மாசனத்துல போய் ஏறி உட்கார்ந்த உடனே ஃபிரௌனுக்கு அப்படி அலங்கரித்து காட்டப்பட்டது. அந்த மேல ஏறி அப்படி உட்கார்ந்த உடனே எல்லா மக்களும் ஓடி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே கால சஜிதா செய்வாங்க. இந்த சஜிதாவில பார்த்த உடனே ஷைத்தான் என்ன செய்வானா, உள்ளத்துல அப்படியே பெருமையை அலங்கரித்து காட்டுவான். அப்படியே அந்த அந்த பெருமையில தான் என்ன செய்வானா, நான் தான் கடவுள், அனரப்பக்கும் ஆலா என்று சொல்லுவானா. இந்த தஹஜ்ஜத் தொழுத மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு செட்டப் பண்றானே, இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றானே, அவனை அழிக்க கூடாதா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 40 வருஷம் கழிச்சுதான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அழிவை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு. அதுக்கு காரணம் சொன்னாங்க, என்ன தெரியும்? அல்லாஹ் தஆலா சொன்னார் 2 காரணம். ஒண்ணு, அவனுடைய கோட்டையின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது, அவன் இரவு வணக்கத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இரவு வணக்கம் இருப்பதினால் அவனுக்கு இந்த பூமியில அழிவு கிடையாது, கடல்ல தான் அவனுக்கு அழிவுன்னு அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்கள தாய்மார்களே, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சாதாரணமான பாதுகாப்பு அது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புன்னா இரவு நேரத்துல தொழுகிறனால அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம எத்தனை பேரு என்னென்னமோ எங்கெங்கே போறோமே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டாமா நம்மளுக்கு? உங்களுடைய கணவன்மார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, தன்னந்தனியாக வாழ்கிறார்களே, அவர்களுக்காக பாதுகாப்பு நீங்கள் தேட வேண்டாமா? அந்த நேரத்தில் எழுந்திருச்சு எத்தனை பரக்கத்து வேணும் என்று எத்தனை பேர் கேட்கிறோம். எத்தனை பேர் எங்களுக்கு செல்வம் கிடைக்கவில்லை அல்லது போதுமானதாக கிடைக்கவில்லை என்று சொல்ல புலம்பக்கூடியவர்கள் எத்தனை பேர், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், நோய்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், என் பிள்ளைகளுக்கு சரியான வரன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், எனக்கு நல்ல விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், நாங்கள் வெளிநாட்டிற்கு போகிறோம், அதற்கு ஏற்பாடு செய்கிறோம், அதற்கு சரியான வழிகள் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர். எல்லாம் எந்திரிச்சு அந்த நேரத்துல துவா கேட்டால் நிச்சயம் தருவான் தாய்மார்களே, கண்டிப்பா தருவான். தராம இருக்க மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அதான், வஅலைக்கும்னா என்ன தெரியுமா, பற்றி பிடித்துக்கணும்னா நீ கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அட உரிமையில கேளு, பெருமைக்கு சொல்லலாங்க. சில நேரங்கள்ல அந்த இரவு நேர தொழுகையில அல்லாஹ்விடத்துல உரிமையை கேட்கணும். உரிமையை கேட்கிற அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறது. சில நேரங்கள்ல உரிமையை கேட்கறது பத்தியலா, அது அவங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது. சில நேரங்கள்ல உங்களுடைய கணவன்மார்கிட்ட கேட்பீங்க, உரிமையை கேட்பீங்க, பாப்பாட்ட கேட்பீங்க, உரிமையை கேட்பீங்க, மகன்கிட்ட கேட்பீங்க, உரிமையை கேட்பீங்க. இவங்கெல்லாம் உரிமையா கேட்கக்கூடிய, அதாவது பணிவா கேட்கறது ஒரு நேரம், அது ஒரு டைமிங். ஆனா சில நேரம் இருக்கும் உரிமையாக கேட்க கிடையாது. அந்த உரிமையாக பேசக்கூடிய நேரம் தான் அல்லாஹ்விடத்தில் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். நான் கேட்டேன், யா அல்லாஹ், நான் தகப்பன் என்ற அடிப்படையில் நான் உன்கிட்ட கேட்கிறேன், என் மகளுக்கு நீ இந்த ஊர்ல தான் மாப்பிள்ளை தரணும், அதுவும் வெளிநாட்டிற்கு போகாத மாப்பிள்ளையா இருக்கணும், இந்த ஊர்லயே சம்பாதிக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல நான் துவா கேட்டேன். அப்படியே தந்தாங்க அல்லாஹ் தஆலா, அப்படியே தந்தான். எங்க வீட்டுல இருந்து ஒரு 3வது வீடு தான் எங்க சம்பந்தி வீடு. எங்க வீட்டுல இருந்து 3வது வீடு தான் சம்பந்தி வீடு. நான் முதல்ல மாப்பிள்ளையை பிடிச்சு வச்சு எல்லாம் செஞ்சிருச்சு. பேச போகும்போது என்ன நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது நான் முதல் வார்த்தை ஏதாவது சொன்னேன், வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுங்க. உடனே ஏத்துக்கிட்டாங்க, மறுப்பே தெரிவிக்கல. 7 வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அவரு. வெளிநாட்டுக்கு போகணும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார். இல்ல, வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா சரி சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. உடனே கடை வச்சாங்க. அல்லாஹ் நல்லா இருந்தீங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்கணும் தாய்மார்களே, நான் ஒரு தந்தை என்ற அடிப்படையில் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமை அல்லாஹ் பாராட்டுகிறான், அல்லாஹ் அதற்கு தருகிறான், அந்த பாக்கியங்களை தருகிறான். தாய்மார்களே, கேட்கணும். அந்த நேரத்துல எழுந்திருச்சு கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த அந்த கேட்கணும், அந்த உணர்வு வரணும் நம்மளுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி குர்பத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அந்த நெருக்கம் அதுல இருக்கிறது. அந்த நேரத்துல 3வதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ மின்ஹாத்து அனில் இஸ்மி,
பாவத்தை விட்டும் நீ தடுக்கப்படுவாய் என்று சொன்னார். உன் உடம்புல இருந்து உன் செயல்பாடுகள் பாவம் வெளியே வராது. இரவு நேர தொழுகை தொழுதுன்னா ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் இரவு நேரத்தில் நின்று தொழுது கொண்டே இருக்கிறார், ஆனால் பகல் நேரத்துல திருடவும் செய்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருடைய தொழுகை அவருடைய செயல்பாட்டை பாவத்தை தடுத்து விடும் என்று சொன்னார்கள். திருந்தினார்கள் அல்லவா? திருந்தினார்கள் அல்லவா? ஒருத்தங்க பேர் சரியா மனசுல நிக்கிறது வர மாட்டாங்க. ஃபுதைல் இப்னு இயால் அவங்க பேரு. மிகப்பெரிய கொள்ளக்காரர், கடுமையான கொள்ளக்காரர். அவர் ஃபுதைல் இப்னு இயால் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் அந்த பக்கத்து யாருமே போக மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கொள்ளக்காரர், கொள்ளை அடிக்கிறதுல மன்னன். ஒரு நாள் இரவு ஹஜ்ஜத்துடைய நேரத்துல ஒரு வீட்டுல ஏறி குதிச்சாச்சு. ஏறி குதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு அம்மணி, அந்த வீட்டுல உள்ள பெண்மணி துவா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அலம் யஅனில்லதீன அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதோ நேரம் வந்துருச்சு, இதோ நேரம் வந்துருச்சு, இதோ நேரம் வந்துருச்சு என்று இறங்கி குதிக்க, வீட்டுடைய முகத்தை உடைச்சுக்கிட்டு கீழே குதிக்க போனவங்க அப்படியே மேலே ஏறி வந்து, ரப்பே நான் திருந்துவதற்கு இதோ நேரம் வந்து விட்டது, இதோ நேரம் வந்து விட்டது ஓடி வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, இனிமேல் நான் வாழ்க்கையில் திருட மாட்டேன் என்று சத்தியம் செய்து அதுவரை திருடப்பட்ட எல்லா செல்வத்தையும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு விட்டு அவர்கள் மிகப்பெரிய ஞானியாக அறிவு மேதையாக மாறினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நேரத்துல உள்ள பரக்கத்துங்க அது. அந்த நேரத்துல நாம் தொழுதோம் என்று சொன்னால் பாவம் நம்மளை விட்டு போய்விடும். நம்மளுடைய உடம்புல இருந்து அல்லாஹ் பாவத்தை வெளியாக்க மாட்டான். யாரையும் நம்ம அநியாயம் திட்ட மாட்டோம், யாரையும் பேச மாட்டோம், யாருடைய பொருளை நம்ம எடுக்க மாட்டோம், அநியாயமாக எதையும் சொல்லிவிட மாட்டோம். காரணம், பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் நம்ம வந்துடுறோம். நம்மளை மீறி அதுவும் நம்ம செய்யவும் முடியாது, நான் யாரும் நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவும் செய்து விட முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் சொன்னாங்க, வ தக்ஃபீருல் ஸய்யிஆத், பாவத்தை அது போக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ செய்யக்கூடிய பாவத்திற்கு அது வந்து பரிகாரமாக மாறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து கடைசியா சொல்லுவாங்க பாருங்க, அதான் பெரிய விஷயம். வ மத்ரதத்துல் லித்தாயி அனில் ஜஸதி, உன் உடம்புக்கு அது மருந்தாக இருக்கிறது. உன் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் எந்திரிக்கிறது உடல் ஆரோக்கியங்க, உடல் ஆரோக்கியம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 100 வயசு வாழ்ந்தாங்க, 120 வயசு வாழ்ந்தாங்க, 70 வயசு 80 வயசுனா சர்வசாதாரணமா வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? இரவு நேரத்தில் எந்திரிச்சு தொழுவாங்க. இரவு நேரத்தில் எந்திரிப்பதனால் உடலுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கிறது. உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்கிறது. அதாவது இரவு நேரத்தில் வெள்ளனமே தூங்கிறணும், வெள்ளனமே எந்திரிச்சிடணும். இரவு நேரத்துல வெள்ளனமே இசா தொழுதவனு சீக்கிரமாக தூங்கிடணும். ஆனா நம்ம சீக்கிரமாக என்ன செஞ்சிடணும்? வெள்ளனமே எந்திரிச்சிடணும். அப்படி எந்திரிச்சோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு நன்மையை, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில பார்த்தோம் சொன்னா அது புரியும் நம்மளுக்கு. அன்றைய காலத்துல என்ன 10 புள்ள 15 புள்ள பெற்றுக்கிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, 8 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம். 1 புள்ள 2 பிள்ளைக்கு மேல பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆரோக்கியம் இல்லை என்று இன்னைக்கு டாக்டர்கள் சொல்கிறார்களா இல்லையா? விடிய விடிய உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம விடிய விடிய உட்கார்ந்து இருக்கிறோமே. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இரவு நேரத்தில் அந்த 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ள கண்டிப்பா ஒரு மனிதன் தூங்கணும்னு வருது. 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பா ஒரு மனிதன் தூங்கணும். ஏன்னா அந்த நேரத்துல தான் உடல் உள் உறுப்புகள், மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யுது. அது வேலை செய்யறதுக்கு மனிதன் கும்மி இருட்டாக இருக்கணும், கடும் இருட்டாக இருக்கணும், 2வது மனிதன் தூங்கிக்கிட்டு இருக்கணும். இந்த 2 இருந்தாதான் அந்த உறுப்புகள் கரெக்டா வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது.
நம்ம என்ன செய்யறோம்? அந்த நேரத்துல தான் உட்காந்து போன் பார்க்கறது, விளையாடுறது, எல்லாம் செய்யறது, இரவு கதை பேசுறது எல்லாம் செய்து கொண்டிருந்தால் உடம்புக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? இந்த காலத்துல எல்லாம் 3 மணிக்கு ஒண்ணும் இல்லைங்க, சகர்ல நம்ம சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிட முடியும்? ஆனா மற்ற காலத்துல பாருங்க, காலையில 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா என்ன, 1 மணிக்கு நுகரு தொழுகைக்கு அஜரத்து 5 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் ஏன் அஜரத்து, ஜும்மாவுக்கு ஏன் அஜரத்து ரொம்ப லேட்டு பண்றாரு? கடற்கரை தெருவில் வந்து வெள்ளெலுமத்தில் வச்சுருக்கோம், வாங்க போயிடுவோம். ஏன்னா பசி தாங்க மாட்டாங்களாம், பசி தாங்க முடியல. அதெல்லாம் நாங்க வந்து சீக்கிரமா தொழு வைக்கிற பள்ளியாசலுக்கு நாங்க போயிடுறோம். நம்ம பள்ளியில தொழுவா 5 நிமிஷம் லேட்டா போயிட்டா என்ன உலகம் அழிஞ்சிட போகுது? இந்த மயக்கம் போட்டா கீழே விழுந்துட போறோம். ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் சுத்துன்னு சுத்துவாங்க. என்ன, மற்ற நேரத்துல எல்லாம் சுத்துன்னு சுத்துவாங்க. மற்ற நாள்ல வீட்டுல போன் பண்ணி கேட்டுவா 1 மணிக்கெல்லாம், என்னங்க என்ன ஆச்சுமா? இல்ல உன்ன 2 மணிக்கு வாங்க, உன்ன சாப்பாடு தயாரானா ஊரை சுத்துவாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் அஜருக்கு சீக்கிரமா முடிக்கணுங்கிறது அப்படி லேட்டா முடிக்கிறாங்கிறது அப்படி எடுத்து காட்டுவாங்களாம். பேர பள்ளியாசில போய் சொல்லுவாங்க. என்ன நியாயம் நம்ம ஆளுகளுக்கு? அவ்வளவு உடம்பு வலி. பள்ளியாசில கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துட்டா எல்லாம் நன்மையை கொடுத்துருவான்ல. சீக்கிரமா தொழுவு முடிக்கணுமா? சரி, அதாவது எதை சொல்ல வரேன்னா, பகல்ல மற்ற நாட்கள்ல நோம்பு அல்லாத காலத்துல 9 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து பசி தாங்க முடியலன்னு சொல்றோம் நம்ம. ஆனால் சகருடைய நேரத்தில், நோம்புடைய காலத்தில் சகரு வைக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் சாப்பிட்ட அந்த தாக்கத்து, உடல் வலிமை நோம்பு மகரிபு வரை நம்மளுக்கு நீடிச்சு தருதா இல்லையா? 1 மீட்டர் தண்ணீர் கூட குடிப்பதில்லை, ஒரு கவலை சாப்பாடு கூட சாப்பிடுறது இல்லை. ஆனால் அந்த சக்தியை நம்மளுக்கு அல்லாஹ் தருகிறான் அல்லவா? அந்த நேரத்துடைய ஆற்றல் அது, அந்த நேரத்துடைய பரக்கத் அது. அதனால தான் நம்ம அந்த கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 13 நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடிகிறது. மற்ற நாள்ல நீங்க வந்து 9 மணிக்கு சாப்பிட்டா கூட அங்கிட்டு 11 மணிக்கெல்லாம் இடையில போய் ஒரு டீயை குடிக்கணும் கடையில, இல்லைன்னா சரிபட்டு வராது. ஆமா, டீயும் ஒரு சம்சம் உள்ள தள்ளினா தான் அந்த 9 மணி சாப்பாட்டுக்கு அடுத்து ஒரு கரெக்டா வந்து 1 மணி 1:30 மணி வரை வண்டி ஓடும், இல்லைன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட உடம்பு நம்மளுடைய உடம்பு. ஆனால் அந்த நோம்புடைய காலத்தில் பாருங்க, அந்த 4 மணிக்கு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அது எதுவரையும் தாக்கம் நிக்குது? மகரிபு பாங்கு சொல்ற வரை கிட்டத்தட்ட 11 மணி நேரம், 12-13 மணி நேரம் அது தாக்கு பிடிச்சு நிக்கிறது என்று சொன்னால், இன்னும் நார்வே போன்ற நாடுகளில் ஒரு மலையை அப்படி சுத்தி வர்றதுதான் இரவு பகல். இரவு என்பது அதுலதான் அவங்க இஷா மகரிபு தொழுவணும், இஷா வைக்கணும், இஷாவும் தொழுவணும், சுபகும் தொழுகணும், சகரும் வச்சுக்கிறணும். ஒரு சில மணி நேரங்கள் தான். அப்ப நோம்புடைய காலம் எவ்வளவு காலம் அவங்களை எடுத்து பாருங்களேன். அந்த நேரத்தில் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய வலிமை, தாக்கத்தை அவ்வளவு பெருசாக இருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். தாய்மாரை எழுந்திருங்க, உடைய பிள்ளைகளை எழுப்பாட்டுங்க. நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா, என் பிள்ளைகள் அந்த நேரத்தில், அதாவது சுபுகுடைய நேரத்தில் எழுந்திருச்சு வந்தால் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும், தூக்கம் வந்துவிடும் என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது நம்முடைய நாம் பழகி கொண்ட பழக்கம். ஆனால் அல்லாஹ்வுடைய இயற்கை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் எழுந்திருங்கள், உடல் ஆரோக்கியம். யார் சொல்றா? வாழ்க்கையில் உண்மையை மட்டும் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நீங்கள் அந்த நேரத்தை எழுந்திருத்து தொழுகுங்கள், உடல் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், உங்களுடைய உடம்புக்கு அது மருந்தாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எந்திரிக்கணுமா தாய்மார்கள் இல்லையா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, சொர்க்கத்துல நிறைய மாளிகை எல்லாம் வச்சிருப்பான், நிறைய மாளிகைகள் இருக்கும். அது ஒரு மாளிகையை அடி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அடி வர்ணிச்சு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? இன்ன ஃபில் ஜன்னதி லிகுரஃப், சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கு. அது எப்படி தெரியுமா இருக்கும்? யுரா புத்தூனுஹா மின் துஹூரிஹா வ துஹூருஹா மின் புத்தூனிஹா. அது உள்ள போய் நின்று பார்த்தா வெளியே உள்ளது அப்படியே தெரியும், வெளியே நின்று பார்த்தா உள்ள உள்ளது அப்படியே தெரியும். நிறைய பேர் அந்த கடைகளில் பார்க்கலாம், ஒரு பேப்பர் ஒன்று ஒட்டுவான், கருப்பு பேப்பர். அந்த கருப்பு பேப்பரை விட்டுட்டா வெளியில உள்ள இருந்து பார்க்கலாம், எல்லாம் தெரியும். ஆனா வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ள போனா தான் தெரியும்.
ஆனா ரசூல்லா எப்படி சொல்றாங்க பாருங்க, உள்ள இருந்து பார்த்தா அது வெளியே உள்ள எல்லாமே தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள எல்லாம் தெரியும். அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அழகான ஒரு மாளிகையை அல்லாஹு தாலா சொர்க்கத்துல வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால ஆராபி, ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் லிமன் ஹிய, யாருக்கு இது அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 காரணத்தை சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? லிமன் அதாபல் கலாம், யாரு நல்ல பேச்சு பேசுறாங்களோ, யாருடைய மனசு நோகாம, யாருடைய மனசையும் புண்படுத்தாம, யாருடைய மனசையும் கலங்கப்படுத்தாம யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை அந்த மாளிகை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கானா. சில பேருடைய மனசு வருது, நம்மளுக்கு எல்லாம் எங்க கிடைக்க போகுதுன்னா, பாய திறந்தாலே அப்படித்தானே, ஒரு கொத்து ஒண்ணுதான் கொத்துவோம் பாருங்களேன். அல்லாஹ் அக்பர், 3 நாளைக்கு முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மனசுல விருப்பம் வந்துடும். என்ன, சில நேரங்கள்ல அந்த கணவனை கொத்துற ஒரு கொத்து இருக்குது இல்ல, அல்லாஹ் அக்பர், ஏண்டா உள்ளக்கு வந்தோம்ன்றங்க அவனுக்கு மனசு நோகிற மாதிரி ஒரு பேச்சு, அழகான பேச்சை பேசணும் தாய்மார்களே, அழகான பேச்சை பேசணும். அந்த பேச்சு தான் மனிதனுடைய ஆறுதல். அது அழகான பேச்சுக்கு நிகர் உலகத்துல வேற எதுவுமே இல்லை தெரியுமா? உலகத்திலேயே அதை சதகா என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடே தானம் தர்மம் நீ செய்வார் பத்தியா, அந்த தான தர்மத்திற்கு என்ன நன்மையோ அதே நன்மையை நீ அழகான பேச்சில உனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல பேச்சு அது ஒரு தான தர்மம் என்று சொல்லி தந்தார்கள். நல்ல பேச்சு பேசணும். பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, அது ரொம்ப பிடித்தமா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான செயல்பாடுங்க அது. 3ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸல்லல்லாஹு பில்லைலி வன்னாஸ் நியாம், அல்லாஹ்வை மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் போது நீ அல்லாஹ்வை எழுந்திருத்து தொழுகுவது, தஹஜ்ஜத் தொழுகுவது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. தஹஜ்ஜத்துடைய பழக்கத்தை நம்ம பற்றி பிடித்துக்கிறோம் தாய்மார்களே. சரி, தஹஜ்ஜத்துடைய நேரம் என்ன? தஹஜ்ஜத்துடைய நேரம் எது அப்படின்னா, இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, ஹதீஸின் பிரகாரம் பார்த்தால், ஹதீஸின் பிரகாரம் பார்த்தா இஷா தொழுது விட்டு சுபஹ் தொழுகிற வரையும் இருக்கிற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஹதீஸுடைய கருத்து, ஹதீஸுடைய அர்த்தம் அதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, லா புத்த மின் ஸலாத்தின் பில்லைல் வலவ் ஹல்ப ஷாத்தின், நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தை, நீ தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருத்து தொழுகுவதை நீ பற்றி பிடித்துக்கொள், அவசியமாக்கிக்கொள். ஒரு ஆட்டுடைய மடுவில் பால் கறக்கும் நேரமாக இருந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். உமா கான பஅத ஸலாத்தில் இஷா ஃபஹுவ மினல் லைல், இஷா தொழுகைக்கு பிறகு நீ என்ன தொழுகை தொழுதாலும் அது தஹஜ்ஜத்துல தான் போய் சேரும். விளங்குதாங்க? இஷா தொழுகைக்கு பிறகு நீ என்ன தொழுகை, நல்லா விளைக்கிறன தாய்மார்களை. நிறைய பேர் 2-3 நாளா கேள்வி கேட்கிற, நேற்று கூட கேள்வி கேட்டாங்க, அதனாலதான் இந்த தலைப்பை எடுத்தேன். அது மட்டுமல்ல, வரக்கூடிய அந்த 10வது நாள் அந்த தஹஜ்ஜத் தொழுகை தொழுகணும்மா, ஜமாத்தாக ரசூலுல்லாஹ் தொழுக வச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இன்ஷால்லா என்ன செய்ய போறோம், நம்முடைய பள்ளிவாசல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தஹஜ்ஜத் இரவு கியாமுல் லைல் வைக்க போறோம். ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், தஹஜ்ஜத் எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற எல்லாம் கிடையாது. இரவு தொழுகை அப்படின்னாலும் தஹஜ்ஜத் தான், தஹஜ்ஜத்ண்டானும் தஹஜ்ஜத் தான், கியாமுல் லைல்ண்டானும் தஹஜ்ஜத் தான், ஸலாத்துல் லைல்ண்டானும் தஹஜ்ஜத் தொழுகை தான். ரசூலுல்லாஹ் அதுதான் அழகா சொன்னாங்க, ஸலாத்துல் லைல் ஃபஹுவ மினல் லைல் வமா கான பஅத ஸலாத்தில் இஷா ஃபஹுவ மினல் லைல்.
இஷா தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழுதுட்டியா, அதுக்கப்புறம் நீ தொழக்கூடிய எந்த தொழுகையா இருந்தாலும் அது நஃபில்ல தான் போய் சேரும். அது எதுல தான் போய் சேரும்? தஹஜ்ஜுல தான் போய் சேரும் தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுல என்னன்னா வித்தியாசம், டைமிங், சிறந்த டைமிங் தான் இங்க வித்தியாசம். எந்த நேரத்தில் தொழுதால் சிறப்பு அப்படிங்கிறது தான் இங்க வித்தியாசம். அழகுதா தாய்மார்களே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. டைமிங் சிறப்பு. எந்த டைமிங்ல நீங்க தொழுதுன்னு சொன்னா சிறப்பு இருக்குது. அதுக்கு சில விதிமுறைகளும் சொல்லுவாங்க. அதாவது மகரிபில் இருந்து சுபு வரக்கூடிய அந்த இரவு, அதான இரவு, இதை 3 பங்காக வைத்து கடைசி பங்குல எந்திரிச்சு தொழுகுவதுதான் சிறப்பு என்று சொல்லுவாங்க. அது ஏன் சிறப்பாக ஆகுது? நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரவுடைய கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு வந்து என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டு சொன்ன பத்தியில அந்த ஒரு ஹதீஸ், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், நோய் நிவாரணியை தேடக்கூடியவர்கள், ரிஸ்க் விசாலத்தை தேடக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, நான் தருகிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான் என்று சொன்னேன் ஹதீஸ்ல இருக்குதுன்னு சொன்ன பத்தியில இந்த நேரம் தான் சிறப்புக்குரிய நேரம். சில பேர் என்ன விளங்கிக்கிறாங்க, அந்த நேரத்துல தான் மட்டும்தான் தொழுகணும், மற்ற நேரத்துல தொழுக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு, அது தவறு. புரியுதல் ஹதீஸ புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இஷா தொழுகைக்கு பிறகு நீ என்ன நஃபில தொழுதாலும் அது தஹஜ்ஜுல தான் போய் சேரும். அப்ப இஷா தொழுது எப்ப வேண்டாம் தொழுதுக்கலாம். ஒருத்தர் வந்து தஹஜ்ஜுத் தொழுன்னு ஆசையா இருக்கு, நிரந்தரமா தொழுதுகிட்டே வர்றாரு. ஒருத்தருக்கு வந்து ஒரு செம்ம அசதியா இருக்குது, வெளியூருக்கே போயிட்டு வர்றாரு, 12 மணிக்கு வர்றாரு, ரொம்ப டயர்டா இருக்குது, நம்மளால தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுக முடியாது. ஒன்னு சொல்றேன், ஷர்த்து ஒண்ணு இருக்கிறது. என்னன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திருக்கிறது, தூங்கி எந்திரிச்சு தொழுகிறது, அது ஒரு ஷர்த்து. புரியுதா? அதாவது இப்ப வந்து இந்த ஷர்த்தை எப்படி விளக்க சொல்ற அப்படின்னா, இப்ப பெண்கள் ஆடை அணிஞ்சு சுத்தமான ஆடை அணிஞ்சு தொழுகணும். என்ன, அந்த சுத்தமான ஆடை அணிந்து தொழுகுவது அது வந்து ஒரு ஷர்த். அது சரி, நீங்க உடுத்திருக்க ஆடையோட அதை வேற ஆடை மாத்தித்தான் தொழுகணும் எது கட்டாயம் இருக்குதாண்டா? அப்படி கிடையாது. அதுக்கு மேல ஒரு சுத்தமான ஒரு வெண்ணிற ஆடையை நீங்க ஒரு ஆடையை போட்டுட்டு முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லாத்தையும் மறைத்து கொண்டு தொழுகுவது அது ஒரு சுன்னத்து. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். அதுக்காண்டு புதிய ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுகள் அல்ல. அழுக்கான ஆடைகள் அணியக்கூட அது வேறு விஷயம். அப்போ ஒரு எந்திரிச்சு, அதாவது தொழுது விட்டு அது தூங்கி விட்டு எழுந்திரித்து தொழுகுவது என்பது அது ஒரு ஷர்த், அவ்வளவுதான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, அது ஒரு விதிமுறை. இப்படித்தான் தொழுகணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குதா? ஷர்த்துனா என்ன, இப்படித்தான் தொழுகணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குதா இல்லையா? அந்த விதிமுறையை கடைபிடித்து தொழுகுவதுக்கு பெயர் தான் அந்த தூங்கி எந்திரிச்சு தொழுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கான தூங்கி எந்திரிச்சு தான் தொழுகணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இஷா தொழுகைக்கு பிறகு நீ என்ன தொழுதாலும் அது தஹஜ்ஜுல தான் போய் சேரும், ஸலாத்துல் லைல்ல தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து தூங்கல, முடிச்சுக்கிட்டே வந்தாரு, 12 மணிக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நம்ம தூங்கணும்னு சொன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுக முடியாது, 4 மணிக்கு எந்திரிச்சு தொழுக முடியாது அப்படின்னு பயம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல தொழுதுட்டே படுக்கலாம், தப்பே கிடையாது. அல்லது ஒருத்தர் வந்து இஷா தொழுதுட்டு சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு கடுமையான டயர்டா இருந்துட்டு தூங்கிட்டாரு, ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிட்டாரு, தூங்கிட்டு எந்திரிச்சு சரி இப்ப நம்ம தஹஜ்ஜுத் தொழுதுருவோம், அப்புறம் இந்த கடைசி நேரத்துல எந்திரிக்க முடியுமோ என்னடா தெரியல, நம்ம இப்போ தஹஜ்ஜுத் தொழுகன்னு ஒருத்தர் தொழுகிறாரு, இந்த தொழுகை கூடுமா கூடாதுன்னா கூடிக்கிறோம். அது தஹஜ்ஜுத் தொழுகை கணக்கு போயிடும். தூங்கவும் செஞ்சுட்டாரு, தஹஜ்ஜுத்தும் தொழுதுட்டாரு, எப்படி விட்டாலும் தொழுகலாம் தாய்மார்களே. ஆனால் சிறப்பு தான் 3 மணிக்கு மேல எந்திரிச்சு தொழுகிறது பேர் சிறப்பு, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் தான் தொழுக வேண்டும் என்று சொல்வது தவறு.
நம்ம ஹதீஸை புரிஞ்சுக்கணும். ஹதீஸை ஒரே ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹதீஸையும் வச்சுக்கிட்டு நம்ம சட்டம் சொல்லக்கூடாது. தான் அமல் செய்வது என்பது வேறு. தான் அமல் செய்வது, நீ எந்த ஹதீஸை வேண்டாலும் எடுத்துக்கிட்டு அமல் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க நின்று தொழுது இருக்கிறார்கள். இதை நான் அமல் செய்யலாம், நீங்களும் அமல் செய்யணும் சட்டத்தை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என் மனைவி சேர்ந்து தொழுகணும், நான் தொழுத மாதிரி நீனும் தொழுகணும் அப்படின்னு சட்டத்தை சொல்லலாமா? சட்டம் சொல்லக்கூடாது. சட்டம் சொல்லும் போது எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது, சார்ந்த ஹதீஸ்கள், அந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்த்து இதுல எது இலகு அப்படிங்கிறத பார்த்துதான் நீ சட்டம் சொல்லணும். மக்களுக்கு இலகுவானதை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இப்படியே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வீட்டில் இருந்து தான் சொன்னார்கள், யார் என் உம்மத்தில் தலைமை பொறுப்புக்கு என் உம்மத்துமார்களை ஒரு சட்டம் சொல்லி அதனால் என் உம்மத்துமார்களுக்கு கஷ்டம் ஏற்படுமோ அவர்களை யாரெல்லாம் நீ கஷ்டப்படுத்து என்று சொன்னார்கள். என் உம்மத்துமார்களுக்கு தலைமை பொறுப்பு யார் என்னுடைய உம்மத்துமார்களை லேசுப்படுத்தி ஒரு சட்டத்தை சொல்வார்களோ, லேசான விஷயத்தை சொல்வார்களோ, யாரெல்லாம் அவருக்கு நீ லேசை கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டில் இருந்துதான் துஆ செய்தார்கள் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை நம்ம வச்சுக்கிட்டு எல்லா ஹதீஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு எது லேசோ அதைத்தான் நம்ம செய்யணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்ல சொன்னாங்க, பல ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. முக்கியமான ஹதீஸ் என்னன்னா, இரவு தொழுகைக்கு, அதாவது இஷா தொழுகைக்கு பிறகு என்ன தொழுகை தொழுதாலும் அது தஹஜ்ஜுத் தான் ஆகும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் இப்படி தொழுதாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் தூங்கி எந்திரிச்சுட்டான், கடைசியில இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, ஒழு செஞ்சுட்டு வர்றான், 2 நிமிஷம் தான் இருக்குது, இது அந்த நேரத்தில் அவன் தொழுதாலும் அதுவும் தஹஜ்ஜுத்தாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் ஒரு ஆட்டுடைய மடுவில் இருந்து நீ கறக்கக்கூடிய அந்த டைமிங் மட்டும்தான் இருக்குது, அந்த நேரமாக இருந்தாலும் தொழுது கொண்டு சொன்னாங்க. அப்படி தொழுதாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசை நேரத்தில் எழுந்திருச்சு தொழுதாங்க. அதே மாதிரி 3 மணிக்கு எழுந்திருச்சு ஒருத்தன் தொழுதாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி வேண்டாலும் தொழுகிறான் தாய்மார்களை. எல்லாத்துக்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. தூங்கித்தான் எந்திரிச்சு தொழுகணுங்கிறதும் தப்பு. அதே நேரத்துல இஷாவுக்கு பின்னாடி ஒருத்தர் நிரந்தரமா அதே மாதிரி தொழுகக்கூடாது. அந்த நேரத்துல சிறப்புக்குரிய நேரம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா முதல் வானத்துல நிக்கிறான்ல, அந்த சிறப்பை நம்ம அடையணுமா இல்லையா? அதனால அந்த நேரத்துல எந்திரிச்சு தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். கிடைக்காது என்ற பட்சத்தில் நம்ம இப்படி தொழுகிற வேண்டியதுதான், தப்பு கிடையாது. அதை நிரந்தரமா தொழக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் ஓகே செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, அதே நேரத்துல வித்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில தானே தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகை எப்படி தொழுதாங்க? கடைசி நேரத்தில், அதாவது தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு ஆயிஷா நாயகி பல ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. என் வீட்டில் இருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னது 8 + 3 11 ரக்காத்துக்கு தொழுது இருக்கிறாங்க. சில நேரத்துக்குள்ள 9 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் என்பது 8 ரக்காத் தாங்க. நிறைய பேர் 8 ரக்காத்துல ஓடுற கேஸ்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகை தான். நீங்க இஷா தொழுக பிறகு நீங்க அந்த 8 ரக்காத்தை இமாம் தராவீஹ் நினைச்சு தொழுதாலும் அது எதான் போய் சேரும், இரவு தொழுகையா தான் போய் சேரும். அது தராவீஹ் நியத்து வச்சாதான் தராவீஹ் வரும். நீங்க தராவீஹ் 8 ரக்காத்துன்னு சொல்லிட்டு 8 ரக்காத்து ஓடுற கேஸ்ல எது 8 ரக்காத்து தராவீஹ் கிடையவே கிடையாது. சரி, தொழுதா நன்மை இருக்குதா இல்லைன்னா நன்மை இருக்குது, அது வேறு விஷயம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசை நேரத்துல 8 ரக்காத் தொழுவாங்க, அதுக்கப்புறம் 3 ரக்காத் வித்ருவாஜி தொழுவாங்கன்னு வருது. அப்படியும் தொழுகலாம். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஔசீனி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அறிவிக்கிறாங்க, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள். என்னன்னா, இஷா தொழுத உடனேயே நீ வித்ரு வாஜிபை தொழுது விடு என்று சொன்னார்கள். எனக்கு அறிவுரைப்படுத்தினார்கள். நீ தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் நீ தொழுகாத என்று சொன்னாங்க. ஏன்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ்கள் நிறைய மனப்பாடம் பண்ணுவாங்க.
ஹதீஸை மனப்பாடம் பண்ணும்போது டைமிங் எடுக்கணும். சில நேரத்துங்களில் 10 மணி 11 மணி 12 மணி, அதான் நம்ம அந்த காலத்துல டைமிங் கிடையாது, 12 மணிலாம் தெரியாது. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி சொல்றேன். 12 மணி 1 மணியா கூட அவங்களுக்கு அவன் ஹதீஸை மனப்பாடம் பண்றதுக்கு. அதனால நீ தஹஜ்ஜத் தொழுகையில எந்திரிச்சு நீ தஹஜ்ஜத்தையும் தொழுது விட்டு வித்திரையும் தொழுகிறா இருந்தா உனக்கு டைமிங் பத்தாது. அதனால இஷா தொழுதவனு வித்திர தொழுதுண்டு எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? இஷா தொழுது தொழுகக்கூடாது இப்படி சொல்ல முடியும்? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்களே, அய்யக்கும் ஹாஃப அல்லா யகூம மின் ஆகிரில் லைல் ஃபல்யூத்திர், கடைசி நேரத்தில் எழுந்திருத்து இரவு, அதாவது எழுந்திருக்க தொழ முடியவில்லை, இரவுடைய கடைசி நேரத்தில் எழுந்திருத்து தொழ முடியாது என்ற பயம் யாருக்கு இருக்குமோ ஃபல்யூத்திர், அவர் வித்திருவை ஆரம்பத்திலே தொழுது கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வமன் வஸிக பிகியாமின் மினல் லைலி ஃபல்யூத்திர் மின் ஆகிரிஹி, கடைசி நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் யார் எழுந்திருக்க சக்தி பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் தஹஜ்ஜத் தொழுது விட்டு கடைசியாக வித்திரை தொழுக வேண்டும், தொழுது கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டும் இருக்குது. ஒருத்தருக்கு இரவு நேரத்தில் எந்திரிச்சு தொழ முடியாது, திடீர்னு தூங்கினாலும் தூங்கிறோம், மாத்திரை போட்டு தூங்குற கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு சொன்னா சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்க மாத்திரை வரும். சிலவங்களுக்கு என்னது இந்த சுகர் மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும். இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யறது? இஷா தொழுத உடனே சுன்ன தொழுது வித்திர தொழுதிட வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, செஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி கொள்வதுதான். இப்பதான் நீங்க தொழுக வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இல்லை. நோம்புல என்ன செய்யறோம்? தராய் முடிச்சுட்டு வித்திருவாஜி வித்திரு துருவோம். இந்த கடைசி நேரத்துல என்ன செய்வோம்? தஹஜ்ஜத் நம்ம ஜமாத்தாக தொழுகை நடத்தணும், அந்த பிளானிங் பண்ணி அந்த நேரத்தை எழுந்திரிச்சு வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்து தொழுகிறோம். அதுக்கப்புறம் வித்திரு தொழுகா இது கூடும். சில பேருக்கு எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு மாத்திரை போடுறாங்க, இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாதுதான்? இஷா தொழுகை தராய் முடிஞ்சதும் வித்திரு தொழுதுட்டு போய் படுத்து தூங்கிட வேண்டியதுதான். என்ன செய்ய முடியும்? அதனால ரெண்டுமே கூடும் தாய்மார்களே, ரெண்டுக்கும் ஹதீஸ் இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுகையை இந்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்பதற்கும் ஹதீஸும் இருக்கிறது. எப்படி வேண்டாலும் நம்ம தொழுதுகள், நம்மளுடைய நிலைப்பாடுகள், உடல் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு செய்கிறது என்பதை கவனித்துதான் நம்ம செய்யணும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தை நம்ம எந்த நேரத்திலும் விட்டுவிடக் கூடாது. அதை சரியான முறையில் தொழுக வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுகுவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எல்லா துஆக்களையும் கேட்போம். அல்லாஹ் அதற்கு அங்கீகாரத்தை தருவான். நிச்சயம் அல்லாஹ் தஆலா அங்கீகாரத்தை தருவான். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதினா யா ரசூலல்லாஹ். خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين ويا رحمة للعالمين ويا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم وأنت خير الوارثين. اللهم بارك لنا في شهر رمضان. اللهم بارك لنا في شهر رمضان. اللهم بارك لنا في شهر رمضان. ربي رحماني يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்புரி. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ
புரியாமலோ, இரவிலோ பகலிலோ, ரகசியமாகவோ பரகசியமாகவோ, கூட்டாகவோ தனிமையாகவோ யா அல்லாஹ் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ். ரமலான் மாதம் எங்களுக்கு கிடைத்திருந்தும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்களை போன்ற பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இல்லை நாயனே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். எல்லா பாவத்தையும் மன்னித்தருள் புரியா அல்லாஹ். இந்த பாவ சுமையை எங்களை வைத்து விடாத நாயனே. பெரும்பாவங்கள் எதுவும் செய்திருந்தாலும் நாங்கள் தௌபா செய்கிறோம் நாயனே. இந்த தௌபாவின் மூலமாக எங்களுக்கு யா அல்லாஹ் நிரந்தரமாக அந்த பாவத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு நாயனே. நாங்கள் யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் பாவம் செய்து விடக் கூடாது நாயனே. எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேலாக யா அல்லாஹ் 300 தடவைகள் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தான் நாயனே. எங்களுக்கு யா அல்லாஹ் கிருபை செய்ய நாயனே. முசீபத்துகளை நீக்கிவிடு நாயனே. சோதனைகளை நீக்கிவிடு நாயனே. இந்த குடும்பத்தில் உள்ள சோதனைகளை நீக்கிவிடு நாயனே. இந்த முசீபத்துகளை நீக்கிவிடு நாயனே. யா அல்லாஹ் அருள் பெற்றவனே, எல்லா விதமான தீமைகளும் யா அல்லாஹ் இந்த குடும்பத்திலிருந்து நீ அகற்றிவிடு நாயனே. இங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் என்னென்னமோ நோக்கத்தில் வந்திருப்பார்கள் நாயனே. எல்லாருடைய தீமைகளையும் யா அல்லாஹ் நீக்கிவிடு நாயனே. எல்லாருடைய தீமைகளையும் நீக்கிவிடு நாயனே. யா அல்லாஹ் எல்லாருடைய தீமைகளையும் நீக்கிவிடு நாயனே. யா அல்லாஹ் எல்லாருடைய குடும்பத்திலும் பரக்கத்து செய்ய நாயனே. அவரவர்கள் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நாயனே. உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் நாயனே. யா அல்லாஹ் அதற்கு நீ கிருபை செய்வாயாக. உடல் சுகத்தை நீ கொடுத்தல் யா அல்லாஹ். எத்தனை பேர்களுக்கு என்னென்னமோ நோய்கள் வந்து யா அல்லாஹ் முடியாமல் இருக்கிறார்கள் நாயனே. அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நீ பாதுகாப்பு கொடு நாயனே. உடலை பாதுகாத்துக் கொள் நாயனே. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நோய்கள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுடைய குடும்பத்தினருக்கு யா அல்லாஹ் சிறு வயதில் யா அல்லாஹ் குடும்ப நோய் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுக்கும் எங்களுடைய ஜோடிகளுக்கும் யா அல்லாஹ் சிறு வயதில் நோய்கள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நாயனே. சிறு வயதிலே தாங்கிக் கொள்ள முடியாது நாயனே. எங்கள் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் கடுமையான நோய்களை தந்து விடாத நாயனே. முசீபத்துகளை தந்து விடாத நாயனே. யா அல்லாஹ் கால்கள் ஒடிந்து, கைகள் ஒடிந்து, உடல் உறுப்புகள் சேதமடைந்து எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வாழ்ந்து விடக் கூடாது நாயனே. யா அல்லாஹ் அதை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. எத்தனையோ இளைஞர்கள் யா அல்லாஹ் தாறுமாறாக வண்டி ஓட்டுகிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அவர்கள் செல்வது எங்களுக்கு பயமாக இருக்கிறது நாயனே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிதானத்தை கொடு நாயனே. அவர்கள் வாழ்க்கையின் எல்லா எதிர்காலத்தை யோசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடு நாயனே. உன்னுடைய இறை சிந்தனையை கொடு நாயனே. உள்ளத்துல இறையச்சத்தை கொடு நாயனே. யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் சிறு வயதுல எந்த விதமான உறுப்புகளுக்கும் எந்த ஆபத்தும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுக்கும் நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் படுத்த படுக்கையாக ஆகிடக்கூடாது நாயனே. சிறு வயதிலையும் சரி, எந்த வயதிலையும் சரி, தள்ளாடும் வயசுலையும் சரி யா அல்லாஹ் நாங்கள் படுத்த படுக்கையாக போயிடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் எங்கள் குடும்பத்தார்களுக்கு சுமையாக ஆகிவிடக்கூடாது நாயனே. சுமையாக ஆகிவிடக்கூடாது நாயனே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு சுமையாக ஆகிவிடக்கூடாது நாயனே. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சுமையாக ஆகிவிடக்கூடாது நாயனே. நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. உன் அருள் பெற்றவனே யா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. வயோதிக காலத்தில் நாங்கள் படுத்து விடக்கூடாது நாயனே. வயோதிக காலத்தில் நாங்கள் படுத்து விடக்கூடாது நாயனே. எங்களுக்கு நடமாட்டம் இல்லாமல் போய் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கு நாங்கள் சுமையாக இருந்து அவர்கள் மனசு சங்கடப்பட்டு விடும் நாயனே. யா அல்லாஹ் எங்களை மனசு சங்கடப்பட்டு விடும் நாயனே. அப்படிப்பட்ட இழிவான நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் நாயனே. நீண்ட ஆயுளத்தா நாயனே. யா அல்லாஹ் உன்னுடைய இந்த உலகத்தில் நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் மரணமாகத்தான் போகிறோம் நாயனே. ஆனால் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு நாயனே. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கிட்டா யா அல்லாஹ். சிறிய பெரிய எல்லா நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. பெரிய பெரிய நோய்கள், எத்தனையோ நோய்கள் வருகிறது நாயனே. நோய்க்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாட்டிலேயும் நோய்க்கு உண்டான கெமிக்கல் இருக்கிறது நாயனே. அந்த நோய்க்கு உண்டான கெமிக்கலை அகற்றி உடம்பை பாதுகாப்பு ஆரோக்கியத்தை தருவது உன் ஆற்றலில் இருக்கிறது நாயனே. வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் என்று யா அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கள் தலைவர் முஹம்மது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே அந்த வார்த்தை யா அல்லாஹ் நீதான் எங்களுக்கு நோயும் தருகிறாய்,
தான் எங்களுக்கு நோயை ஷிஃபாவை தருகிறாய். எங்களுக்கு நோயை இல்லாமல் ஆக்கி ஷிஃபாவை தா யா அல்லாஹ். நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலுடைய தீமை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனே, எங்களுக்கு அந்த தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை தாய் அல்லாஹ். நாங்கள் நோய்க்காக எந்த மாத்திரை போட்டாலும் அதனுடைய தீமைகள் எங்கள் உடம்பிலே தங்கிவிடக் கூடாது நாயனே. அது ஏதாவது ஒரு கழிவின் காரணமாக கழிவாய் வெளியாகி போக விட வேண்டும் நாயனே. எங்கள் உடம்பில் ஆரோக்கியம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நாயனே. நீ அருள் செய் நாயனே. உன்னால் முடியும், உன்னால் முடியாதது எது இருக்கிறது நாயனே? நீ எல்லாம் செய்ய ஆற்றல் உடைத்தவன் அல்லாஹ். எங்களுக்கு நீ அதை தாயா அல்லாஹ். உரிமையாக நாங்கள் கேட்கிறோம். எங்களை படைத்த ரப்பு நீ, எங்களை படைத்த ரப்பு நீ. நாங்கள் உங்களுடைய அடிமை, எங்களுடைய எஜமானன் நீ. நீ எங்களுடைய எஜமானன், நாங்கள் உங்களுடைய அடிமை நாயனே. எங்களுக்கு நீ தந்துதான் ஆக வேண்டும். நீ தரவில்லை என்று சொன்னால் வேறு யாருதான் எங்களுக்கு தரப்போகிறார்? நீ தான் எங்களுக்கு தர வேண்டும். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா நாயனே. வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்தை தா நாயனே. நாங்கள் ஆரோக்கியம் மற்றவர்களாக இந்த உலகத்தில் நடந்துவிடக் கூடாது நாயனே. ஆரோக்கியம் மற்றவர்களாக நாங்கள் நடந்துவிடக் கூடாது நாயனே. எங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் ஆரோக்கியத்தை நீ நிரந்தரமாக்கித்தா நாயனே. யா அல்லாஹ், விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஏழைகளாக நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய சந்ததிகளோ யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களோ நாங்களோ யாரும் ஏழைகளாக வாழ்ந்துவிடக் கூடாது. யா அல்லாஹ், எங்களுக்கு யா அல்லாஹ் நிறைவான செல்வத்தை கொடு நாயனே. எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யும் அளவிற்கு உண்டான அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு தா யா அல்லாஹ். எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி தா யா அல்லாஹ். அதன் மூலமாக நாங்கள் பட்டிருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் சீக்கிரமாக அடைத்து விடக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அதற்கு உண்டான பொருளாதாரத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். வட்டி கடனாக இருந்தாலும், குழு கடனாக இருந்தாலும், நகை கடனாக இருந்தாலும், பேங்கு கடனாக இருந்தாலும், எந்த கடனாக இருந்தாலும் அதை நீக்கிவிட நாயனே. எங்களுக்கு அந்த மாதிரியான சூழலை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. பொறுமையாளனே யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் நிரந்தரமாக்கி தா கொடு ரப்பே ரஹ்மானே. உண்மையிலும் மெருமையிலும் எல்லா நிஅமத்துக்களையும் நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். வைத்திம்ம நிஅமத்தஹு, இந்த ஆயத்திற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய கல்வி ஞானத்தை விசாலப்படுத்தக்கூடிய அல்லாஹ், நல்ல கல்வி ஞானத்தை தாயா அல்லாஹ். அமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை எங்களுக்கு தாயா அல்லாஹ். நாங்கள் அமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை தாயா அல்லாஹ். எங்களுடைய ஜோடிகளோடு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய் அல்லாஹ். எத்தனை குடும்பங்களில் இணக்கம் இல்லாமல் பிணக்குகளோடு வாழ்கிறார்கள் நாயனே. ஒருவருக்கொருவர் அந்த இணக்கத்தோடு வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சொர்க்கத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய மரணத்துக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சொத்துக்கள்னாலேயோ வேறு எதன் காரணமாகவோ எங்களுடைய பிள்ளைகள் அடித்துக் கொள்ளும் அந்த நிலைமை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. சந்தோஷமாக வாழ வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுடைய ஜோடிகள் அவரவர்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். இணக்கமாக ஒரு உன்னதமான உயர்ந்த இடத்தில் அவர்கள் வாழ வேண்டும் ரப்பே. எங்களை நீ கண்ணியப்படுத்து நாயனே, கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ். நாங்கள் தொழுத தொழுகைகளை எல்லாம் ஏற்றுக்கொள் நாயனே. நாங்கள் தொழுத துவாக்கள், நாங்கள் கேட்ட துவாக்கள், கொடுத்த ஜகாத்துகள், சதக்காக்கள், நாங்கள் வைத்த நோன்புகள் அனைத்தையும் அங்கீகரித்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கொடு நாயனே. யா அல்லாஹ், மஹ்ஷர் மைதானத்தில் உயர்ந்த நிலையத்தால் நாயனே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு நாயனே. அவருடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு நாயனே. அவர்கள் கையினால் ஹவுதல் கௌசர் தராத்தி நீர் அருந்தும் அந்த பாக்கியத்தை தான் நாயனே. யா அல்லாஹ், ஹஜ்ஜை நசீபாக்கித்தான் நாயனே. யா அல்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவை நசீபாக்கித்தான் நாயனே. எங்களுக்கு நசீபாக்கி கொடும் நாயனே. அதற்கு உண்டான பொருளாதாரத்தை தான் நாயனே. இந்த தெருவில் இருந்து அதிகமான நபர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடு நாயனே. அந்த ஆற்றலை, அந்த ஆசையும் ஆர்வத்தையும் பொருளாதாரத்தையும் தான் நாயனே. யாரெல்லாம் எங்க ஊரில் எங்க தெருவில் இருந்து எங்க குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு சென்று இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நல்ல முறையில உம்ரா செய்து விட்டு திரும்பி வருவதற்கு உண்டான பாக்கியத்தை கொடு நாயனே. அவருடைய உம்ராக்களை எல்லாம் மக்பூலியத்தான மபரூரான உம்ராவாக அங்கீகரித்துக் கொள் நாயனே. இங்க தெருவிலிருந்து போனவர்கள் அனைவரும் நல்ல மாதிரியை திரும்பி வர வேண்டும். உலகத்தில் சென்றவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே சென்று வர வேண்டும். அனைவருடைய உம்ராக்களை ஹஜ்ஜுகளையும் ஏற்றுக்கொள் நாயனே. இந்த வருடம் இதுவரை செய்த உம்ராக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள் நாயனே. யா அல்லாஹ், இனிமேல் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் அனைத்தையும் அங்கீகரித்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை எல்லாம் வைத்து விடாதே, ஒன்று கூட வைத்து விடாதே நாயனே. எல்லாத்தையும் மன்னித்து விடு. நாங்கள் நல்லடியார்களாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலே வாழ வேண்டும். நல்லடியார்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் ரப்பே. எங்களை மன்னித்து விடு நாயனே.
வெளிநாடுகளில் வாழக்கூடிய எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய உறவினர்கள் யாழ்லா அனைவருக்கும் நீ பரக்கத் செய் நாயனே. யாழ்லா அவர்கள் சிறு வயதில் மௌத்தாகிவிடக்கூடாது நாயனே. யாழ்லா அவர்களுக்கு நீண்ட ஆயுதக்கூடிய அல்லா அந்த நாட்டில் அவர்களுக்கு மரணம் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்களுடைய ஊர்களிலே எங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியில் எங்களுடைய மரணங்கள் ஏற்படுவதற்கு தௌஃபீக் நாயனே. நீண்ட ஆயுத எங்களுக்கு தந்தரு புரிவாயாக. உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் ரப்பே, அதற்கு நீ அருள் செய்வாயாக. எல்லா வெளிநாடுகள் யாரெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் கார்டுகள் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைவருக்கும் யாழ் அங்கீகாரத்தக்கூடிய அல்லா, கேஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு வெற்றியை கொடுத்து யாழ் அங்கீகாரத்தக்கூடிய நாயனே. அவர்களுக்கு எல்லாருக்கும் பரக்கத்தை செய் நாயனே. பரக்கத்தான வாழ்க்கையை கூடிய அல்லா, சந்தோஷமான வாழ்க்கையை கூடிய அல்லா, எல்லா உறுதியான வாழ்க்கையை கூடிய அல்லா, அவரை அல்லா உன்னுடைய பொருத்தமான வாழ்க்கையை கூடிய நாயனே. அதற்கு நீ அருள் செய்வாயாக. இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.